சிவாய நம. அஸ்வத்தாமன் தமிழிலே உணர்ச்சியை அதன் நிலைத்தலங்களை கொண்டு மெய்ப்பாடுகளை 8 வகையாக பிரித்துள்ளனர் நம் முன்னோர்கள். அவை என்னன்னாக்கா, நகை, அழுகை, இழிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவாகி என்பதாகும். ஆனால் வடமொழியிலே சாந்தத்தை அதில் சேர்த்து நவரச பாவங்களை சொல்கின்றனர். சாந்தம் துறவிகளுக்கு உரியதாக கூறுவர். இந்த நவரச பாவங்களில் வெகுளி என்பது கோபம். அனைவரும் விட்டுவிட வேண்டிய மிக முக்கியமான ஒன்றுதான் கோபம். ஆனால் இந்த கோபம்தான் அனைவரையும் ஆட்டி படைக்கிறது. ஆத்திரம் அறிவுக்கு சத்துரு என்றார்கள் பெரியவர்கள். கோபம் அழிவுக்கு வழிவகுக்கும், வெறி கொள்ள செய்யும், வேதனையில சிக்க வைக்கும், உயரத்துல தள்ளி தூர நின்று சிரிக்கும், சோகத்தை சொந்தம் கொள்ள வைக்கும், அதில் நாம் சொக்கி கிடப்பதை ரசிக்கும், ஏன் கொலையே செய்ய கூட வைக்கும். நாம் சொல்வதை பிறர் கேட்கவில்லை என்றாலும், நினைத்தது நடக்கவில்லை என்றாலும் உடனே கோபம் பீறிட்டு வரும். சில நேரங்களில் அதர்மங்கள் தான் அரசாட்சி செய்யும் போது மகத்தான கோபம் வரும். இது மனிதனின் இயல்பான குணம்தான். சிலருக்கு உடனே கோபம் வந்துடும், சிலருக்கு பொதுவாக கோபம் வரும், வெகு சிலருக்கு கோபம் என்பதே வராமல் கூட போகலாம். கோபம் இருக்கும் இடத்தில் தான் குணம் இருக்கும் என்பார்கள். அதுவும் அளவோடு தான் இருக்கணும். அதனாலதான் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷமாகும் என்றார்கள் அக்கால மக்கள். அமிர்தத்துக்கே இப்படி என்றால் மற்றவைகளுக்கு எப்படியோ கோபம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். சிலவற்றை பார்க்கும் போதும் கேட்கும் போதும் சிலர் செய்வதை காணும் போதும் கோபம் வரதான் செய்யும். கோபம் வந்தால் உடனே காரியத்தில் இறங்காமல் இருந்தாலே போதும். கோபம் கொஞ்சம் ஆறிவிடும், பின் சிந்திக்கலாம். ஆறுவது சீனம், அதாவது அள்ளி தெரித்தது கோலமாகாது. கொஞ்ச நேரம் கழிந்தாலே கோபம் கூட மறைந்து விடலாம். கோபம் கொள்ளாமல் இருப்பதே ஒரு வித விரதமாக கொள்ள வேண்டும். அதையும் ஒரு வித தவமாகவும் கருத வேண்டும். கோபம் கொள்ளாமல் இருக்க நம்மால் முடியும். மனிதனால் முடியாதது எதுவுமே இல்லை. எல்லாத்துக்கும் முயற்சி தான் செய்யணும். முயற்சியின்றி ஆவாது எதுவும் இல்லை. கோபத்தின் குணத்தை உணர்ந்துதான் பெரியவர்கள் தீரா கோபம் பேராய் முடியும் என்றார்கள். போரின் முடிவு வெற்றி பெற்றவர்களுக்கு வேண்டுமானால் மகிழ்வை தரலாம், அதுவும் சில காலம் வரையில்தான். பின்பு வெற்றி பெற்றவனே விட்டு கொடுத்திருக்கலாமே, கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாமே, இத்தனை அழிவுக்கும் நாம் தெரிந்தோ தெரியாமலோ காரணமாகி விட்டோமே என்று காலத்துக்கும் வருந்த வேண்டியிருக்கும். காலம் கடந்து வருந்துவதால் என்ன பயன் இருக்க போகிறது? விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை. விட்டு கொடுப்பதற்கு நிறைய மனதைரியம் வேண்டும். அது எல்லோராலும் முடியாது. பெரும்பாலும் குடும்பத்தில் மூத்தவர்களுக்கு தான் விட்டு கொடுக்கும் மனோபாவம் அதிகமாக இருக்கும். இளையவர்களுக்கு பிடிவாதம் அதிகமா இருக்கும், கோபமும் அதிகமா இருக்கும். சிலருக்கு வேண்டுமானால் இத்தகைய குணங்கள் மாறி இருக்கலாம். இதை காணுவது அரிதுதான். மன்னிக்கும் மனோபாவம் மனிதனுக்கு வர வேண்டும். மன்னித்ததும் நடந்ததை மறக்க வேண்டும். இந்த குணநலன்களை அவ்வளவு சுலபமாக மனிதன் பெறுவதில்லை. இதற்கு ஆண்டவனின் அனுகிரகம் வேண்டும். இதை ஆண்டவனிடம் அழுது தொழுது எப்படியாவது பெற வேண்டும். அதனாலதான் நிலைப்பது நெஞ்சு ராமனை போல நட, மாறுவது மனம் கண்ணன் சொல்வதை கேள் என்றார்கள். மனமதி செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம் என்று சொன்னது இதற்காகத்தான். இன்பத்தையும் துன்பத்தையும் சமநிலையாய் காண்பவனுக்கு எது வந்தால்தான் என்ன? இல்லறத்தில் ஈடுபடும் மனிதனுக்கு இவையெல்லாம் சிரமம்தான். ஆனாலும் பழக பழக இவையெல்லாம் சுலபமாகிவிடும். இல்லறத்தில் துறவரம் என்பது மிக இனிப்பான விஷயம். காயாகி இருந்து கனியானது போல அதன் சுவையினை போல மனதை தவறான பாதையில் இருந்து நேரான பாதைக்கு திரும்ப வேண்டும். புத்த பிரான் சொல்லியது போல ஆசையை அழிக்க வேண்டும். ஆசைதான் அத்தனைக்கும் மூல காரணம். திருப்தி வேண்டும் மனிதனுக்கு.
மனிதனாய் பிறந்தவனுக்கு ஆசை இருக்க வேண்டும் தான், ஆனால் அதுவே பேராசையாக கூடாது. உயிர்களிடத்தில் அன்பு செய்ய வேண்டும். எல்லாம் இறைவனின் படைப்பு என்பதை உணர வேண்டும். அதனால்தான் ஆண்டவன் படைப்பினில் அனைத்தும் சமம் என்று அறிஞர்கள் அறிவிக்கின்றனர். அன்பு உலகாளும் போது அனைத்தும் இன்பமயமாகும். இன்ப நிலை எய்தினால் எங்கும் ஏகாந்தம்தான். அன்பு செய், ஆணவம் அழி, இன்பம் தேடு, ஈகை விரும்பு, உண்மை பேசு, ஊருக்கு உதவு, எண்ணுக இனிது, ஏற்றம் காண், ஐயம் தெளி, ஒழுக்கம் உயிர், ஓய்தல் ஒழி, ஔதம் ஆகு. இது ஆத்திச்சூடி அனைவருக்கும் பழக வேண்டும். இதை கடைபிடித்தால் தான் வாழ்க்கை சுகமாகும். வாழ்ந்த வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தமாக இருக்கும். எண்ணங்கள் மேம்பட வேண்டும். அந்த எண்ணங்கள் சுகமாக எல்லாம் அல்ல ஆண்டவன் அருள் பாலிக்க வேண்டும். அன்பு நெஞ்சை அரசாளும் போது அதன் ஆட்சியிலே எங்கும் அமைதிதான், ஆனந்தம்தான், இன்பம்தான், ஏகாந்தம்தான். அந்த அன்பு மாறி ஆணவமானால் தனது என்ற நிலை வந்துவிடும். அது ஆத்திரத்திற்கு அடிகோலும், அமைதியை தடுக்கும், கோபம் குடியை கெடுக்கும், கொடுமையை கொடுக்கும், கொலை களவிற்கும் தூபம் காட்டும், பாவம் என்னும் பொடுகொழியில் தள்ளிவிடும். பின் அந்த பாவத்தை தீர்ப்பதற்கு எத்தனை எத்தனை ஜென்மங்கள் பிறக்க வேண்டுமோ யார் அறிவார்? இந்த நிலையை நாம் அடைய எத்தனை பிறவி எடுத்தோமோ யாருக்கு தெரியும்? எடுத்த இப்பிறவியிலாவது இன்றில் இருந்தாவது நல்லவற்றை சிந்திக்கலாமே, செயலாற்றலாமே, கோபத்தை விடுத்து நல்ல குணத்தை பெற முயற்சி செய்யலாமே. பூர்வ ஜென்ம பலன்கள் நம்மை மட்டுமல்ல நமது சன்னதியினும் பற்றி கொள்ளும். பாவங்களிலிருந்து விடுபட பகவான் பாதத்தில் பற்றி வைக்க வேண்டும். அவன் நாமத்தை சொல்ல பழக வேண்டும். இனி பிறவாத நிலை தருபவனும் அவனே. செய்யும் காரியத்திற்கு ஏற்ப பிறவியினை கொடுப்பவனும் அவனேதான். கோபம் நம்மை விட்டு வேகமாக போக வேண்டும். அதற்கு அருமருந்து ஆண்டவனின் சரணாகதி. இறைவன் நினைத்தால் எப்பேற்பட்ட துன்பத்திலிருந்து நம்மை காக்க முடியும். அவன் நினைத்தால் எவ்வளவு துன்பத்தையும் துயரத்தையும் நமக்கு கொடுக்க முடியும். அவனது கணக்கில் இருந்து எதுவும் தப்புவதில்லை. சோகம் தந்து சுகம் கொடுப்பவனும் அவனே. சுகம் என்பது சும்மா வருவதில்லை. சோகம் இல்லாமல் சுகம் இல்லை. எல்லாம் அந்த வேத முதல்வன் வகுத்த வழியில் தான் நடக்கிறது. கோபத்தை விடுத்து சாந்தி கொள்ள பழகி கொள்ள வேண்டும். கோபம் வந்தால் மனிதன் எப்படியெல்லாம் மாறுவான் என்பதற்கு மகாபாரதத்திலே ஒரு மகோதனத காட்சி. அதாவது போர் பூமி, 18வது நாள் யுத்தம். துரியோதனுக்கும் பீமனுக்கும் பயங்கரமான கதை யுத்தம் நடக்கிறது. அதர்மனான முறையிலே அனைவரும் நிந்திக்கும் வகையிலே கிருஷ்ணனும் அர்ஜுனனும் தூண்டியதன் போரில் தோல்வியை தழுவி கொண்டிருந்த பீமன் யுத்த தர்மத்தை மீறி இடுப்புக்கு கீழே துரியோதனன் தொடையிலே கதையால் அடித்து விட்டான். 11 அக்ரோரணி சேனைகளின் தலைவனும் அஸ்னாபுரத்தின் சக்கரவர்த்தியும் கௌரவர்களில் மூத்தமான துரியோதனன் பூமியிலே விழுந்து விட்டான். தேவர்கள்லாம் துரியோதனின் மீது பூமாறி பொழிகின்றனர். பீமனின் இந்த அதர்மனான உத்தமுறையை கண்ட பலராமர் கோபமுற்று தன்னுடைய ஆயுதமான கலப்பையால் பீமனை கொல்ல வருகின்றார். கிருஷ்ணர் பலராமனை சமாதானம் செய்ய பீமனை இவ்வுலகம் இழிவாக பேசும் என்று கூறி நிந்தித்து அவன் மேல் வெறுப்புற்ற துவாரகையை நோக்கி சென்றார் பலராமன். விழுந்து கிடக்கும் துரியோதனன் கிருஷ்ணனையும் பாண்டவர்களையும் அவர்கள் அதர்மாய் நடந்து கொண்டு யுத்தம் செய்து வெற்றி பெற்றதை பற்றி நிந்திக்கின்றான். கிருஷ்ணனோடு பாண்டவர்கள் அவ்விடம் விட்டு செல்கின்றனர். தூதுவர்கள் மூலம் இச்செய்தி அறிந்த அஸ்வத்தாமன், கிருபர், கிருதாவர்மர் மூவரும் துரியோதனன் வீழ்ந்து கிடக்கும் இடத்தை அடைந்தனர். அங்கே துரியோதன நிலையை கண்ட அனைவரும் கலக்கமடைந்தனர். அஸ்வத்தாமா கண் கலங்கி புலம்புகின்றான். அவன் துரியோதனை பார்த்து, அரசனே, உன்னை பார்க்கும்போது உண்டாகின்ற இந்த வருத்தம் என் தந்தையை எதிரிகள் கொன்ற போது கூட எனக்கு உண்டாகவில்லை. அரசே, இப்போது நானோ சத்தியம் செய்கின்றேன்.
தானத்தினாலும் தர்மத்தினாலும் புண்ணிய காரியங்களினாலும் நான் ஏதாவது பலனை பெற்றிருந்தால் இன்றிரவு எல்லா பாஞ்சாலர்களையும் பாண்டவர்களையும் கொல்ல அது உதவட்டும். எனக்கு அனுமதி கொடு. இன்று இரவே எதிரிகளை மிச்ச மீதி இல்லாமல் அழித்து விடுகிறேன். நீ அடைந்திருக்கும் இக்கதிக்கு பழிக்கு பழி வாங்காமல் என் மனம் ஆறாது என்றான். துரியோதன அதை கேட்டு மனமகிழ்ந்தான். அஸ்வத்தாமனை சேனாதிபதி ஆக்கினான். துரியோதனை கட்டிப்பிடித்து கதறினான் அஸ்வத்தாமன். அடங்காத ஆத்திரத்துடன் அவ்விடம் விட்டு அகன்றான். கிருபரும் கிருதவர்மனும் அவனுடன் சென்றனர். மூவரும் ஒரு காற்றுக்கு சென்றனர். அங்கு ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழ் மூவரும் அமர்ந்தனர். துக்கத்தில் இருந்த கிருபரும் கிருதவர்மனும் தூக்கத்தில் ஆழ்ந்தனர். அஸ்வத்தாமா தூக்கம் என்று தவித்தான். அவன் மனம் பதறியது. நாலா பக்கமும் மாறி மாறி பார்த்தான். எந்த ஆலமரத்திலோ நூற்றுக்கணக்கான காக்கைகள் கூடி கட்டுக்கொண்டு நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருப்பதை அவன் பார்த்தான். அப்போது ஒரு பெரிய கோட்டான் அங்கே பறந்து வந்தது. அது காக்கையின் கூடுகளை சிதைத்து அத்தனை காக்கைகளையும் தோஷம் செய்துவிட்டு பறந்து சென்றது. இதை பார்த்த அஸ்வத்தாமருக்கு ஒரு புதிய யுத்த முறை கோட்டானால் உபதேசிக்கப்பட்டதாக தோன்றியது. பாண்டவர்கள் யுத்த தர்மத்தை மீறி யுத்தம் செய்து வெற்றி பெற்றதால் தானும் யுத்த தர்மத்தை மீறுவதென முடிவு செய்தான். உறங்கிக் கொண்டிருந்த கிருபரையும் கிருதவர்மனையும் எழுப்பி தன் திட்டத்தை கூறினான். வியாதி, குரோதம், பண ஆசை, பெண் ஆசை ஆகிய 4 ஆசைகளில் ஒன்றிருந்தால் கூட ஒரு மனிதனுக்கு தூக்கம் வராது. இதில் என் மனதை குரோதம் சூழ்ந்துள்ளது என்றான் அஸ்வத்தாமன். என் தந்தை கொல்லப்பட்ட நிலையும் என் நண்பன் துரியோதனன் அடிபட்டு வீழ்ந்து கிடக்கும் நிலையையும் என் நெஞ்சத்தை வாட்டுகின்றன. இதற்கெல்லாம் பிராச்சித்தமாக பகைவர்களை அழிப்பதே என் நெஞ்சில் மேலோங்கி இருக்கிறது. அர்ஜுனனும் கிருஷ்ணராலும் காக்கப்படும் பாஞ்சாலர்களை யுத்தத்தில் சந்திப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. என் கோபத்தை தணிப்பவன் இந்த உலகிலே யாருமே இல்லை. பாஞ்சாலர்களை உறக்கத்திலேயே கொள்வேன். அதன் பிறகுதான் தூக்கம், நிம்மதி எல்லாம் என்றான். கிருபர் எவ்வளவோ தர்மத்தை பற்றி எடுத்து கூறியும் அஸ்வத்தாமன் மனத்தை மாற்ற செய்தும் அது முடியவில்லை. அடுத்த ஜென்மத்தில் நான் எப்படி பிறந்தாலும் கவலை இல்லை. இந்த இரவு நேர தாக்குதலை நான் நடத்தியே தீர்வேன் என்று அஸ்வத்தாமன் பாஞ்சாலர்களின் பாசறையை நோக்கி தன் ரதத்தை செலுத்தினான். உன்னுடன் சேர்ந்து வந்தவர்கள் நாங்கள், எதுவாயினும் நம் மூவருக்குமே அது சமம் என்று கிருபரும் கிருதவர்மனும் கூறி அஸ்வத்தாமன் பின்தொடர்ந்து சென்றனர். பாஞ்சாலர்களின் பாசறையை அஸ்வத்தாமன் முதலில் அடைந்தான். அங்கே ஒரு பயங்கரமான உருவம் பாஞ்சாலர்களின் பாசறையை காவல் காத்து கொண்டிருந்தது. அஸ்வத்தாமன் அதை கண்டு பயமின்றி தன் அஸ்திரத்தை பிரயோகம் செய்தான். அவனது அஸ்திரங்கள் அனைத்தும் பயனற்று போயின. அஸ்வத்தாமன் என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்தான். அப்போது ஆகாயம் முழுவதுமே பல கிருஷ்ணர்களாக தோன்றினர். அஸ்வத்தாமன் சிந்தனையின் ஆழ்ந்தான். தெய்வத்தின் ஆசையின்றி வெற்றி பெறுவது என்பது இயலாத காரியம். ஆகவே சிவபெருமானை சரண் அடைவதே சிறந்த வழி என்று நினைத்து அஸ்வத்தாமன் சிவனை துதிக்க முடிவு செய்தான். குளித்து விட்டு சிவனை வணங்கி நின்றான். தன்னையே பலியிட துணிந்து விட்டான். என்னை பலியாக ஏற்றுக்கொள்க என்று அக்னியில் விழும் நேரத்தில் சிவன் அவனை தடுத்து காட்சி தந்தான். பாஞ்சாலர்கள் இதுவரை கிருஷ்ணரால் காக்கப்பட்டனர். அவர்கள் காலம் நெருங்கி விட்டது என்று கூறிய சிவபெருமான் தன் சக்தியை அஸ்வத்தாமனிடம் செலுத்தி ஒரு சிறந்த வாளையும் கொடுத்து மறைந்தார். புதிய சக்தியை அஸ்வத்தாமன் அடைந்தான். கிருபரையும் கிருதவர்மனையும் அணுகி, நான் இந்த பாசறையில் நுழைந்து யமனை போல அனைவரையும் கொல்லப் போகிறேன். ஒருவனும் தப்பித்து போகாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறி பாசறையின் வாயில் நிறுத்தி அஸ்வத்தாமன் உள்ளே நுழைந்தான். முதலில் தன் தந்தையை கொண்ட திருதவன்சனை தேடி சென்று அவனது கழுத்திலே வில்லில் 4 கயிற்றை இருத்தி கொண்டான். துருடமன்ஸ்டவன் அலறிய சப்தத்தை கேட்டு விழித்து கொண்டவர்கள் அஸ்வத்தாமனை கண்டு பயந்தனர். திரௌபதியின் புதல்வர்கள் அஸ்வத்தாமனை எதிர்த்தனர். அவர்களை தன் கத்தியால் வெட்டி வீழ்த்தினான் அஸ்வத்தாமன். பின்னர் சிகண்டியை கத்தியால் 2 கூறாக்கினான். அஸ்வத்தாமன் கோபத்தின் உச்சிக்கே சென்று அங்கு ஒரு ருத்ர தாண்டவமே ஆடினான்.
பாஞ்சாலர்களையும் துருபதர்களையும் கொன்று குவித்தான். எதிர்த்தவர்கள் அனைவரையும் வெட்டி வீழ்த்தினான். இதிலிருந்து தப்பித்து செல்ல முயன்றவர்களை வாயிலில் காத்திருக்கும் கிருபரும் கிருதவர்மனும் வாயிலே நிற்க வைத்து வெட்டி கொண்டனர். கடைசியில் பாசறைக்கு தீ வைத்து கொளுத்தினர். அதில் சாரதி மட்டும் எப்படியோ தப்பி பாண்டவர்கள் செய்தி சொல்ல ஓடிவிட்டான். பின்பு அம்மூவரும் துரியோதனன் வீழ்ந்து கிடக்கும் இடத்திற்கு வந்தனர். துரியோதனம் துடித்து கொண்டிருந்த மண்ணில் கிடப்பதை பார்த்து அஸ்வத்தாமன் வருத்தம் அதிகமாகியது. ஆனால் துரியோதனன் பலவாறு புகழ்ந்து பாண்டவர்கள் அதர்ம யுத்தத்தை இகழ்ந்தான். அது தரப்பிலே தான் நான், கிருபர், கிருதவர்மன் மூவரும் உயிரோடு இருக்கின்றோம். பாண்டவர்கள் தரப்பிலே பாண்டவர்கள் 5 கிருஷ்ணன், சாத்தியாகி ஆகிய 7 தவிர அனைவரும் மடிந்து விட்டனர் என்றான். திரௌபதி மக்களையும் பாஞ்சாலங்களையும் அவனது மக்களையும் மாத்தியர்களையும் அழித்து விட்டோம். பாண்டவர்கள் செய்த கொடுமைக்கு அவர்கள் சந்ததியை அழித்து விட்டோம். பாஞ்சாலர்களின் பாசறை நாசமாக்கப்பட்டு விட்டன. செகண்டியை கொன்று விட்டோம். நீ எனக்கு முன்பாக பழிக்கு பழி வாங்கிய செய்தியை உனக்கு சொல்லும் பாக்கியம் எனக்கு கிட்டியது என்றான். இதை கேட்ட துரியோதனன் உள்ளம் மகிழ்ந்தான். பீஷ்மர், கர்ணன், உன் தந்தை துரோணர் ஆகிய செய்யாத சாதனையை நீர் செய்தீர். உங்கள் மூவருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும் என்று கூறி பாராட்டி மனமகிழ்ந்து உயிர் துறந்தான். துரியோதனன் உடல் பூமியில் சாய்ந்தது. அவன் சொர்க்கத்தை அடைந்தான். அருகில் இருந்த மூவரும் துரியோதனன் உடலை கட்டிக்கொண்டு அழுதார்கள். பொழுது விடைய தொடங்கியது. அந்த இடத்தை விட்டு அவர்கள் நகரத்தை நோக்கி செல்ல முடிவு செய்தனர். இதுவரை வேத வித்தகர் வியாசரின் அருளால் ஞான திருஷ்டியை பெற்ற சஞ்சயன் அனைத்தையும் திருதராஷ்டிரன் மாமன்னனுக்கு கூறி முடித்ததும் சஞ்சயன் தன் ஞான திருஷ்டியை இழந்தான். இரவு நேர தாக்குதலில் தப்பித்த துருஷ்டவர்மனின் தேரோட்டி பாண்டவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு சென்று அஸ்வத்தாமனின் தாக்குதலை விவரித்தான். இந்த செய்தியை கேள்விட்ட தருமர் நிலை குலைந்து தடுமாறி சாய்ந்தார். பீமனும் அர்ஜுனனும் அவரை தாங்கி பிடித்தனர். கர்ணனிடம் இருந்தும் துரியோதனிடம் இருந்தும் பீஷ்மரிடம் இருந்து தப்பித்து இப்படி ஒரு இரவிலேயே அனைவருமே எழுந்து விட்டோமே என்று தருமன் புலம்பினான். எச்சரிக்கையின்றி இருப்பதை போன்று ஆபத்தானது எதுவும் இல்லை. அஜாகிரதையாக உள்ளவன் புகழடைய மாட்டான், செல்வத்தையும் பெற மாட்டான். அஜாகிரதையாக நாம் அனைவருமே பறிகொடுத்துமே என்று துடித்தார். இதை கேள்விப்பட்ட திரௌபதி தன் செல்வர்களை இழந்த சோகத்தில் பாண்டவர்களை பார்த்து, நீங்கள் அஸ்வத்தாமனை கொல்ல வேண்டும், இல்லையே நான் இந்த இடத்திலே உயிர் துறப்பேன் என்று கூறினார். அப்போது தருமன் அஸ்வத்தாமன் காட்டிற்குள் சென்று விட்டதாகவும் கேள்விப்படுகிறேன், அவனோடு எப்படி போரிடுவது என்றார். அஸ்வத்தாமன் தலையிலே ஒரு ரத்தினம் இருப்பதாக கேள்விப்பட்டேன். அஸ்வத்தாமனை கொன்று அவன் தலையிலுக்கு அதனை எடுத்து வர வேண்டும். அதை நான் பார்க்க வேண்டும். அதை உங்கள் தலையிலே சூட வேண்டும். அப்போதுதான் எனக்கு ஓரளவாவது நிம்மதி கிட்டும் என்றார். பீமனை பார்த்து திரௌபதி இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று புலம்பினார். திரௌபதியின் புலம்பலை பீமனால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. வில்லை எடுத்துக்கொண்டு உடனே பீமனை புறப்பட நகுலன் அவனுக்கு தேரோட்டினான். அதனைத் தொடர்ந்து அனைவரும் பாகிரதி நதிக்கரையில் அஸ்வத்தாமன் இருக்கும் இடத்தை அடைந்தனர். அங்கு வியாசரோடும் மற்ற ரிஷிகளோடும் அஸ்வத்தாமன் அமர்ந்திருந்தான். பீமன் அவனை போருக்கு அழைத்தான். பாண்டவர்கள் ஒன்றாக கண்டதும் அஸ்வத்தாமனுக்கு பயம் வந்தது. பின் அச்சத்திலிருந்து அவன் விடுபட்டான். தந்தையிடம் கட்ட பிரம்மசரர் அஸ்திரமத்தை நினைவிற்கு வந்தது. ஒரு புள்ளை அலட்சியமாக பிடுங்கினான். மனதான் உரிய மந்திரங்களை தியானித்தான். அந்த புள்ளை அஸ்திரமாக மாறியது. அவர்களை இல்லாமல் போக கடவுது என்று கூறி அந்த அஸ்திரத்தை ஏவினான். அந்த அஸ்திரத்திலிருந்து பெரும் தீ உண்டானது. உலகத்தையே அழிக்கும் ஊடி தீயை போல அந்த அஸ்திரம் தோன்றியது. யுகமே முடிய போவது போல தோன்றியது. இதை கண்டு கிருஷ்ணர் அர்ஜுனனை நோக்கி, நீயும் உனது பிரம்மஸ்திரம் ஏவுக என்று சொன்னார். அர்ஜுனன் அஸ்வத்தாமனின் அஸ்திரத்தை இது தனியே செய்வதாக என்று கூறி அஸ்திரத்தை செலுத்தினான். 2 அஸ்திரங்களும் ஒன்றை ஒன்று நோக்கி பாய்ந்து முன்னேறின. வானம் எங்கும் இடியோசை கேட்டது. எரி நட்சத்திரங்கள் எல்லாம் விழுந்தன. பூமி நடுங்கியது. ஜீவராசிகள் அனைத்தும் நடுங்கின. பெரும் அழிவு ஏற்பட போகின்றது என்பதனை அறிந்த எந்த சக்தியாலும் அழிக்க முடியாத வியாசரும் நாரதரும் உலக நன்மைக்காக அஸ்திரங்கள் நடுவில் வந்து நின்றனர். அவர்கள் இருவரும் அந்த அஸ்திரத்தின் வீரியத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தனர். நடந்த யுத்தத்தில் எந்த
இந்த அஸ்திர பயிற்சி பெற்ற பலர் இருந்தும் யாரும் இதை பயன்படுத்தவில்லை. அப்படி இருந்து நீங்கள் இதை எய்யலாமா என்று கேட்டனர். இவர்களை பார்த்து பார்த்திபன் பணிவுடன், அஸ்வத்தாமனின் அஸ்திரத்தை தனி வைப்பதற்காகவே என்னுடைய அஸ்திரத்தை ஏவன் நேர்ந்தது என்றான். இதை நான் திரும்ப பெற்றால் அஸ்வத்தாமனின் அஸ்திரம் எல்லோரையும் அழித்துவிடும். நான் எனது அஸ்திரத்தை திரும்ப பெறுகிறேன், நீங்கள் அனைவரையும் காத்திட வேண்டும் என்று தனது அஸ்திரத்தை திரும்ப பெற்று கொண்டான். இந்த அஸ்திரத்தை செலுத்துவதை விட திரும்ப பெறுவது மிக மிக கடினம். அதிக மனவலிமை உள்ளவனாலும் அருள் உள்ளவனாலும் மட்டுமே இது செய்ய முடியும். அஸ்வத்தாமன் தனது அஸ்திரத்தை திரும்ப பெற முடியவில்லை. அவன் இரு மகரிஷிகளை பார்த்து, அதர்மனான முறையிலே துரியோதனன் பீமனை கொன்றதால் பெரும் பாவம் செய்தவனாகின்றான். ஒழுக்கமின்றி யுத்த தர்மத்தை மீறி சண்டை செய்த பீமன் மீது நான் ஏவி அஸ்திரத்தை திரும்ப பெற முடியாது, எனக்கு அந்த சக்தி இல்லை என்றான். தூய்மையான மனம் இல்லாதனால்தான் அஸ்திரத்தை திரும்ப பெறும் சக்தி அற்றவனானான் அஸ்வத்தாமன். அப்போது வியாசர், உனது அஸ்திரத்தை தனியே வைப்பதற்காக அர்ஜுனன் பிரம்மசரனை ஏவினான். அவனும் அதை திரும்ப பெற்றுவிட்டான். நேர்மையான எண்ணம் கொண்டவனை நீ ஏன் கொல்ல நினைக்கிறாய் என்றார். பிரம்மசரன் அஸ்திரம் ஏவப்பட்டு அதே அஸ்திரத்தால் தணிக்கப்படுகின்ற இடத்தில் 12 வருடம் வானம் பொய்த்துவிடும், பெரும் வறட்சி உண்டாகும். இதை அறிந்துதான் அர்ஜுனன் உனது அஸ்திரத்துடன் மோதுவதற்கு முன்பே விலக்கி கொண்டு விட்டான். இவர் ராசிகள் நலன் கருதி அர்ஜுனனை போல நீயும் உன் அஸ்திரத்தை திரும்ப பெற்றுக்கொள். உனது தலையில் இருக்கும் மணியை பாண்டவர்களிடம் கொடுத்து விடு, அவர்கள் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டார்கள். மணியை கொண்டு உயிரை காப்பாற்றி கொண்டு போய்விடு என்றார். வியாசர் இவ்வாறு கூறியது கேட்ட அஸ்வத்தாமன், உன் தலையில் இருக்கும் இந்த ரத்தினம் மிகவும் மேன்மை பெற்றது, இதற்கு ஈடாக பாண்டவர்களிடமோ கௌரவரிடமோ ஏதும் இல்லை. இது அணிபவனுக்கு நோய் வராது, பசி இருக்காது, ஆயுதங்களால் ஆபத்து வராது. இவ்வளவு சிறப்பு மிக்க இதை நான் இழக்க விரும்பவில்லை. ஆனால் உங்கள் மீது இருக்கும் மரியாதையினால் உங்கள் சொல்லை ஏற்க கடமைப்பட்டு இருக்கின்றேன். ஆகவே நீங்கள் சொன்னபடி செய்கிறேன் என்று கூறி, இதோ என் தலையில் இருக்கும் ரத்தினம் என்று அதை தலையிலிருந்து எடுத்து விட்டார். இவ்வாறு செய்ததும் அஸ்திரத்தை திரும்ப பெறும் சக்தி இல்லாதனாலும் கோபம் தனியாதனாலும் நான் ஏவி அஸ்திரம் ஏதாவது இலக்கை அடைந்தே தீர வேண்டும். ஆகவே அது பாண்டவர்கள் அம்சத்தனை உதிக்கக்கூடிய கர்ப்பங்களில் விழப்போகிறது. அவ்வாறே அது உத்தரையின் கர்ப்பத்திலும் விழுக என்றார். அப்போது வியாசர், வேறு வழியின்றி என்றால் அப்படியே நடக்கட்டும், நீ கொன்று விடு என்றார். இதை கேட்ட கிருஷ்ணன், பாண்டவர்களும் அம்சத்தினர் ஒருவராது மிஞ்சட்டும், உத்தரையின் கர்ப்பமாவது பிழைக்கட்டும், நான் சொல்வதை கேள், உன் புத்தியை வேறு விதமாக செலுத்து என்றார். அப்போதும் கோபம் தனியாத அஸ்வத்தாமா கிருஷ்ணரை பார்த்து, கிருஷ்ணா, நீ பாரபட்சமாக பேசுகிறாய், உனக்கு இது அழகல்ல. உத்தரையின் கர்ப்பத்தை நீ காப்பாற்ற விரும்புகிறாய். நீ காப்பாற்ற விரும்பும் அந்த விராட மன்னனின் மகளாகிய உத்தரையின் கர்ப்பத்தில் இந்த அஸ்திரம் போய் விழட்டும் என்று கோபமுடன் சொன்னான். கிருஷ்ணரும், சரி, அவ்வாறே உன் அஸ்திரத்தை செலுத்துவாயாக என்றார். பின்பு அபிமன்யின் மனைவி உத்தரையை கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தையை இறந்து பிறக்கட்டும், அதன் பிறகு அதுக்கு நான் உயிர் அளிக்கிறேன் என்றார். இறந்து பிறக்கும் அக்குழந்தை பெரும் புகழ் அடையுமாறு செய்கிறேன், உனது கெட்ட எண்ணத்தை நிறைவேற்றி கொள் என்றார். அதற்கு அஸ்வத்தாமன், எனது அஸ்திரத்தால் பொசுங்க போகும் அந்த கர்ப்பத்திற்கு நீர் உயிர் அளிப்பதாக இருந்தால் அவ்வாறே செய்து கொள்ளுங்கள் என்று கூறினான். தான் விடுத்த பிரம்மசரம் அஸ்திரமத்தை உத்தரையின் கர்ப்பத்தில் விழுமாறு பணித்தான். இதனால் வெறுப்பட்ட கிருஷ்ணர் முன்பு ஒருமுறை உத்தரையை பார்த்து, சத்தியம் தவறாத உத்தமர் ஒருவர் குலமே நாசமடையும் தருணத்தில் அவருக்கு ஒரு குழந்தை பிறப்பான், பரிசித் என்ற பெயருடன் சிறப்புடன் விளங்குவான் என்றார். அவரின் வார்த்தை இப்போது உண்மையாக போகிறது. இறந்து பிறக்க போகும் பரிசித் பெரிய புகழ் அடைய போகிறான். நீ உலகத்தால் இகழப்பட போகிறாய் என்றார். பின்பு அஸ்வத்தாமனை பார்த்து, அஸ்வத்தாமா, நீ 3000 வருடம் இந்த உலகில் வாழ்வாய். ஆனால் உலகில் எந்த ஒரு இடத்திலும் மக்களோடு உனக்கு தொடர்பு இருக்காது. உன் உடல் நோயால் பிடிக்கட்டும், துர்நாற்றம் கொண்டு நீ அலைந்து திரிவாய் என்றார் கிருஷ்ணர். வியாசரும், கிருஷ்ணர் சொன்னதே நடக்கும் என்றார். அதை கேட்ட அஸ்வத்தாமன், நான் எங்கும் அலையப் போவதில்லை, உனது பின்னாலே இருப்பேன் என்று கூறி தன் தலையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ரத்தினத்தை பாண்டவரிடம் கொடுத்துவிட்டு வனத்தை நோக்கி சென்றான்.
கோபம் குணத்தையே கொன்றுவிடும். அஸ்வத்தாமன் இன்று வரை இறக்காமல் வனத்தில் அலைந்து கொண்டு இருக்கின்றார். திருச்சிற்றம்பலம்.